இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சாதாரணண்ணா. நெஞ்சே வலிக்காது அவனுங்களுக்கு. ஆனா நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் பத்துப்பானுங்க. அந்த மாதிரி எத்தனை அரசியல்வாதிக்கிறானுங்க. உங்க அப்பாவும் அப்படிதான் போல இருக்குது. பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் போல இருக்குது. அதுல இது ஒரு டைப்னா. ஆனா நீங்க எல்லாம் இருக்குதாண்டி இதெல்லாம் சமாளிச்சுன்னுக்கிறீங்க. சமாளிச்சு தானே ஆகணும். இதுவே ஆப்போசிட்ல வேற யாராவது வச்சுங்களேன், அவள் தான் சமாளிக்கவே முடியாது. அப்படியே ஓடிட்டு இருப்பானுங்க. எனக்கு என்னவோ இதே மாதிரி தான் உங்க அப்பா எல்லா வாட்டியும் ஜெயிச்சிருப்பான்னு தோணுது. என்னன்னா இல்லடா, ஆரம்பத்துல தான் ஒழுங்கா தான் இருந்தாரு. இப்பதான் இந்த மாதிரி ஆயிட்டாரு. சேரா கூடலாம் கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டாரு. சரி விடு, எஸ்கேப் ஆட போறாரு. வாங்க நம்ம டக்குனு முடிச்சிடலாம். சரி மாமா மாமா, நீங்க 2 பேரும் போனா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. நானும் சத்யாவும் போறோம். சரிதானா? அங்க போய் என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். சரி பாத்து பாத்துறோம். லொகேஷன் எனக்கு ஷேர் அனுப்புறேன். ஆனா பாத்துறோம். சத்யா பாத்துக்கோ. வாங்க அஞ்சலி பாத்து போயிட்டு வா. சரிண்ணா. வரணும். பெரியோரே சிறியோரே, தாய்மாரே தந்தைமாரே, அங்கிள் மாரே ஆண்டி மாரே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பேச்ச கேட்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. ஒய் அங்கிள், ஒய் சோ ஆங்கிரி? ஏன் என் கூட பேச மாட்டீங்க? பெத்த அப்பனையே கடத்தி வச்சிருக்கிற நீ. நீ என்னதான் குட்டிக்காரனை போட்டாலும் உன் பொண்டாட்டிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். அவர் எப்பேற்பட்ட மனுஷன், அவரை கடத்தி வச்சிருக்கியே, நீ நல்லா இருப்பியா? ஐயோ, நீங்க ஓட்டே போட வேணாம். நான் பாவி தான். ஆனா இந்த பாவி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? அதாவது நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப குஷ்டமாயிடுச்சு. எங்க அப்பாவை நான் அப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ஆனா எங்க அப்பாவை நான் கடத்தல. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடத்திருக்கேன். ஆனா எங்க அப்பா காணாம போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, மகனே நம்ம தொகுதியில் இருக்க மக்களுக்கு எல்லாம் இலவசமா நிறைய பொருள் கொடுக்கணும்னாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு பாவம் காணாம போயிட்டாரு. அந்த இலவச பொருள் எல்லாம் குடவுன்ல, பலசரவாக்கத்துல, ஸ்ரீதேவி குப்பத்துல, டொக்கு சந்துல ஒரு குடவுன் இருக்குல்ல அப்பாக்கு, அதுக்குள்ள இருக்குது. தயவுசெய்து நீங்க எல்லாரும் அங்க போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்படியா? தலைவருக்கு எங்க மேல எவ்வளவு பாசம். ஐயோ, பயங்கர பாசம் இருக்கு. இப்ப பாசம் முக்கியம் இல்ல, பறக்கும் படை வரதுக்கு முன்னாடி தயவுசெய்து போய் எடுத்துக்கோங்க, இல்ல அவங்க தூக்கிடுவாங்க. ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த வேலை? இந்த எலெக்ஷன் நடக்கிறப்பதான் மக்கள் நாங்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுறதே போயப்பா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது நாங்க தட்டி பறிச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுது. ரொம்ப பொங்காதீங்கக்கா. நீங்க பொங்கற நேரத்துக்கு போய் எடுத்துக்கலாம். டைம் இருக்குது, ஜல்தி ஜாவோங்க. ஆஹா, தலைவர் அன்னைக்கு இட்லியில தங்க மோதிரம் வச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்க போறாரா? கடவுளே, எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் ஒரு 6 மாசத்துல இடைத்தேர்தல் கண்டிப்பா வரணையா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்னையா பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள புந்து சூறையாடிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தான். ஐயா தான் எடுத்துக்க சொன்னாரு, அதான் வந்து எடுத்தோம். யாருக்கிட்ட கதை விடுற? எவனாவது எதையாவது எடுத்துட்டு வெளியே போனீங்க, கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். சார், நீங்க தள்ளுறதெல்லாம் இருக்கட்டும், முதல் தேடுங்க. சார், பார்த்தா செட்டப்லயே உங்களுக்கு தெரியுது, அவரை கடத்துற மாதிரியே தெரியுது, அவர் பதுங்கின மாதிரி தெரியுது. இன்னும் இடுக்கு சந்து பொந்து எதையும் விடாதீங்க. வெரி டேஞ்சரஸ் பாய் அவரு. அப்பா என்னப்பா ஃப்ரிட்ஜ்ல தக்காளி வந்து உள்ள பார்த்தா பொத்து நீங்க வந்து உள்ளறீங்க. லோ பெரிய உருவம் தவுளோட ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி போய் உட்காருங்க? அக்னி நட்சத்திரம் வெயில பழக்குறதுக்காக எங்க அப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்றாரு. கூல் டாடி. சமப்பா நீங்க. மகாஜனங்களே, பிரஸ் நண்பர்களே,
நான் தான் கடத்துறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்களே பாருங்க. சின்ன டிவி, ஏர் கூலரு, 6 உயரத்துல ஒரு கேரியர், அதுக்குள்ள ஆந்திரா மீட்ஸ். அப்ப பட்டன் போடுங்கப்பா, டிவில தெரியுங்களா? கேளுங்க. ஏன் சார் உங்களை உங்க புள்ள கடத்தி வச்சிருக்கிறதா தொகுதி முழுக்க பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா இங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணி மக்களை ஏமாத்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலான்னு பாத்தீங்களா? ஏன் சார், ஒரு மூத்த அரசியல்வாதியா இருந்துட்டு நீங்களே இவ்ளோ கேவலமா நடந்துக்கலாமா? என்ன அரசியல்வாதி புத்திய காட்டுறீங்களா? ப்ளீஸ் சொல்ல விட்டுருங்க. இட்ஸ் பேசிக்கலி வெரி சைட் டைப். எங்க அப்பா ரொம்ப சைட் பாய் அவரு. அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறம் கொடுக்குறேன். நீங்க போங்க. அப்பா வீட்டுல போய் குத்துலாம்ப்பா. யூ கோங்க எல்லாம் கோ. போங்க. அப்பா டோன்ட் வரிப்பா, பி ஹாப்பிப்பா. ஓகே யூ கோப்பா, கோங்க. மாமா, நீங்க எப்படிப்பட்ட அரசியல் பண்ணாலும் நாங்க நாகரிக அரசியல் தான் பண்ண நினைக்கிறோம். இப்ப புரியுதா? இப்பயாச்சும் நேர்மையா நடந்துக்கோங்க. ஜெயிக்கிற வேலையை மட்டும் பாருங்க.